என்னோட லைஃப்பில் நான் நிறைய விஷயத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். அப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட் வருமா, அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நான் ரொம்ப அப்படியே சந்தோஷமாயிடுவேன். சந்தோஷமாயிட்டு ஓகே ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் அப்டேட் பண்ணுறதை நிப்பாட்டிடுவேன். ஸோ அதனால் எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்ன ஆகும் அப்படின்னா, அதே இடத்துல அப்படியே நிற்கிற மாதிரியே இருக்கும். என்னால் ஓகே இதை விட்டு ஏன் என்னால் இம்ப்ரூவ் ஆக முடியலன்னு எனக்கு தெரியவே தெரியாது. லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஜாப் போனால் கூட, அங்கே ஒரு ஜாபில் நான் வந்து ஓகே ஃபஸ்ட்டு போகும்போது நிறையா கற்றுப்பேன். ஓகே எனக்கு இந்த ஜாபில் அப்படி சர்வைவ் ஆகிட்டே இருப்பேனே தவிர, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணுங்கிறத பற்றி ப்ராப்பராக நான் யோசித்ததே கிடையாது, யோசிக்கவும் மாட்டேன். என் லைஃப்பில் நான் ஸ்டக்காக இருந்ததுக்கான மெயினான 3 விஷயங்களை பற்றி இந்த இடத்துல நான் சொல்கிறேன். மேபி இந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்களும் அதே இடத்துல அப்படியே அதே லெவலில் ஸ்டக்காகி நின்றுவீங்க. ஸோ நம்பர் 1, லேர்னிங் ஸ்டாப்ஸ் இன் ஸ்கூல் அண்ட் காலேஜ். அதாவது நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் ஓகே நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன், காலேஜ் முடிச்சிட்டேன், படிப்பு இதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது கிடையாது. லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அதாவது நம்ம சாவர வரைக்கும் கூட நம்ம லேர்னிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம், நமக்கு ஸ்பெசிஃபிக்கான ஃபீல்டில். பட் நம்ம என்ன பண்ணுறோம் நிறையா பேர் என்னென்னா, ஓகே நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன், காலேஜ் முடிச்சிட்டேன், இதோட என்னோட படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அந்த புக்கே தொடரணும் அவசியமே கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் நான் என்னோட ஜாப்லேயும் சரி இல்லை என்னோட லைஃப்லேயும் சரி நான் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா, நான் வந்து ஓகே ஸ்கூல் முடிச்சிட்டேன், காலேஜ் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் அதுக்கு படிக்கணும்னு சொல்லி அந்த படிக்கிறது அப்படிங்கிறதே நான் நிப்பாட்டிட்டேன். அது செல்ஃப் ஹெல்ப் புக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை மென்டல் ஹெல்த் ரீதியான புக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை என்ன மாதிரி புக்ஸாக இருந்தாலும் சரி அதை அப்படியே நிப்பாட்டிட்டேன். பிகாஸ் போதும் படிக்கிறது போதும், இதுக்கு மேலே கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாமே நமக்கு தான் தெரியுமே, நம்ம தான் ஒரு பெரிய ஒரு புண்ணாக்காச்சு அப்படின்னு நம்மளே ஒரு பெரிய ஆளாக கன்சிடர் பண்ணிக்கிறது. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம சாவர வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம், அதுதான் உண்மை. அதாவது நம்மளை படிக்க நம்மளை அப்டேட் பண்ண தான் நம்ம லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகும். லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாப் நான் போகிறேன்னா கூட, அந்த ஜாபில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் நிறைய கற்றுப்பேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஓகே நான் தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், அப்புறத்துக்கு நான் இதில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நிப்பாட்டிடுவேன். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட சேலரி இன்க்ரீஸ் ஆகாது, அட் த சேம் டைம் எனக்கான ஒரு ப்ரமோஷன்ஸும் கிடைக்காது, ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்காது. ஸோ இதனால என்ன பண்ணுவேன், ஓகே எதுக்கு இந்த கருதை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஜாபை வந்து ப்ளேம் பண்ணிட்டு குவிட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ என்ன அப்டேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு விஷயத்தில் என்னால் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படின்னா, அப்போ நான் என்ன அப்டேட் பண்ணணும். அப்போ அப்டேட் பண்ணுறதுக்கான என்னென்ன விஷயங்கள் இங்கே இருக்குது அப்படின்னா, லேர்னிங் மட்டும்தான். லேர்னிங் இந்த சென்ஸ் அந்த வெறும் லேர்ன் பண்ணி வச்சுக்கிறதுனால மட்டும் நம்ம வந்து அப்டேட் ஆகிடுவோமான்னு கேட்டால் கிடையாது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஹவ் டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள் அப்படிங்கிற புக்கில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நான் படிக்கிறேன் அப்படின்னா, அதை டக்குன்னு போய் நான் அப்ளை பண்ணணும் தான் நினைப்பேன் தவிர, ஓகே நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், இல்லை இந்த புக்கை ஃபுல்லாக முடிக்கலாம் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். காலைல எந்திரிப்பேன், ஆட்டிடியூட் இஸ் எவரிதிங் இந்த புக் என்கிட்ட இருக்கா, டக்குன்னு எடுப்பேன், இப்படி 4 பக்கம் புரட்டுவேன், அதில் டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதை படிப்பேன், டக்குன்னு அதை அப்ளை பண்ணுவேன் அன்னைக்கு. அதே மாதிரி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், காம்பவுண்ட் எஃபெக்ட், சைக்காலஜி ஆஃப் மனி, இப்படி என்ன விஷயம் இந்த புக்கில் இருந்து என்ன விஷயம் நான் கற்றுக்கிட்டாலும் அதை உடனே அப்ளை பண்ண தான் நினைப்பேனே தவிர, நாளைக்கு பண்ணிக்கலாம், புக்கை ஃபுல்லாக முடிச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட்டே எனக்கு இருக்கவே இருக்காது. படிக்கிறது அப்படிங்கிறது தாண்டி பாட்காஸ்ட் கேளுங்க. லைக் யூடியூப்பில் வந்து நிறையா பாட்காஸ்ட் இருக்குது. ஓகே இந்த எடிட்டிங்லாம் இல்லாமல் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் உங்களுக்கு ரிலேட்டடான நீங்கள் என்டர்பிரனர் ஆகணுமா, இப்போ அதுக்கேற்ற புக்ஸ் படிங்க, அதுக்கேற்ற பாட்காஸ்ட் கேளுங்க. எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், எப்படி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், என்ன இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஓகே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அதோட நிப்பாட்டிடாமல் அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கவாது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா லேர்னிங் அப்படிங்கிறத நீங்கள் வெறும் லேர்னிங்காக மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே யூஸ் கிடையாது. அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் உங்கள் லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே ஸோ என்ன மாதிரியே நீங்களும் வந்து இந்த ஸ்கூல் காலேஜ் படிப்பு போதும், அதோட நான் நிப்பாட்டிக்கிறேன், எனக்கு அவ்வளோதான்ப்பா ஜாலி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அது இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். நம்மளே முட்டாளாக்கிக்கிறோம் தான் அர்த்தம். இதுவரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங். இது 1 on 1 ஆன்லைன் கோச்சிங்காக இருக்கும். லிங்க் கீழே கொடுக்குறேன், ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் வாங்க, அங்கே ஃபீஸ் என்ன, ஷெட்யூல் என்ன, எப்படி இருக்கும், என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக அங்கே பேசலாம். ஸோ கமிங் பேக் டு த கண்டென்ட், அன்சர் 30 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே வாங்க, நம்ம பேசலாம். பேக் டு த கண்டென்ட். இந்த விஷயம் நம்ம எல்லாருமே வந்து அடிக்கடி பண்ணுவோம். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிக்குவோமே தவிர, நம்ம வேற யாராவது இல்லடா இது தப்புன்னு சொன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். என்னோட காலேஜ் டேஸ்ல ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு. ஜஸ்ட் ஒரு சில்லியான ஒரு விஷயம் தான். ஒரு படம் ஒண்ணு அந்த டைம்ல வந்துருந்துச்சு. ஓகே நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு படம் தான். பட் நான் படத்த பத்தி நாங்க பேசிட்டே இருக்கும்போது, இந்த படம் இந்த வருஷத்துல தான் வந்துச்சு அப்படி சொல்லி நான் சொல்றேன். பட் என் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இந்த படம் வந்து அந்த வருஷத்துல வந்து வேற ஒரு வருஷத்துல வந்துச்சு அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், இல்ல நான் சொல்றதான்டா கரெக்ட். நீ என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அவர் என்ன பண்ணாரு, இரு நான் உனக்கு எடுத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன்ல சர்ச் பண்ணி எடுத்து காட்டுனா, அங்க தான் ஒரு உண்மை வந்துச்சு. அவர் சொன்னது தான் கரெக்ட், நான் சொன்னது தப்பு. என்னால அந்த ஒரு விஷயத்த ஏத்துக்கவே முடியல. அந்த சமயத்துல எனக்கு ரொம்ப ஒரு மாரி அசிங்கமா போச்சு. அண்ட் ஸோ சுத்தி இருக்கிறவங்கலாம் கலாய்ச்சாங்கடா. சுத்தி இருக்கவங்கலாம் வம்பிழுத்தாங்க தான். ஓகே. ஸோ இங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சின்ன விஷயமா இருந்தா கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஹியூமிலிட்டிங்கிறது இருக்கணும். ஓகே நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அத எடுத்துக்க கத்துக்கணும். அத விட்டுட்டு நான் தான் பெரிய புடுங்கி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம நெனச்சோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல எப்பவுமே இம்ப்ரூவ் ஆகவே முடியாது. அண்ட் ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லாரும் சொல்றதுமே நீங்க எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்கள விட நாலேட்ஜ்லயும், உங்கள விட உங்களோட கரியர்லயும், உங்க கரியர் ரிலேட்டடாவும் கொஞ்சம்
யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் அப்கிரேடாக இருக்காங்க, கொஞ்சம் இம்ப்ரூவாக இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட நீங்க நாலேட்ஜ் எடுத்துக்கங்க. உங்க லெவல்ல இருக்கிறவங்களோ, இல்ல உங்களுக்கு கீழ இருக்கிற லெவல்ல இருக்கிறவங்களோட நாலேட்ஜ நீங்க எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. அதாவது உங்களோட கரியர பொறுத்தவரைக்கும். பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு அட்வைஸ் சொல்றாங்க, ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, அது மேபி உங்களுக்கு அப்ளை ஆகும்னா, அத நீங்க எடுத்துக்கங்க. உங்களுக்கு அப்ளை ஆகாது, பிடிக்காது அப்படின்னா, ஜஸ்ட் காதுல மட்டும் வாங்கிக்கங்க. அத நீங்க பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது. ஓகே. ஏன்னா பெரிய ஒரு விஷயமே என்னன்னா, அடுத்தவங்க பேசும்போது அத கவனிக்கிறது தான் இருக்கிறதுலயே ஒரு பெரிய பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம். பட் அத நீங்க மதிக்காம இருக்காதீங்க. ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா, அத நீங்க கவனிங்க. பட் உங்களுக்கு புடிச்சிருக்கு, புடிச்சிருந்தா எடுத்துக்கங்க. பிடிக்கலையா அத அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே பொருந்தும். மேபி இப்ப நான் ஏதோ ஒரு தப்பு பண்றேன் அப்படின்னா, நான் நான் இப்ப வந்து ஏதோ ஒரு விஷயத்துல தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னா, இப்ப ஏதாவது சின்ன பசங்க வந்துட்டு இல்லண்ணே இது வந்து தப்புண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, நான் அத அக்செப்ட் பண்ணிப்பேன். ஓகே ரைட் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு உன்னோட நான் வயசுல மூத்தவன் எனக்கு தெரியாதா அப்படின்னு நான் பண்ண மாட்டேன். முன்னாடி அப்படிதான் நான் இருந்தேன். பட் இப்போ ரீசென்ட் டைம்ல இந்த மாரி நெறைய விஷயங்கள் நான் கத்துக்கிறனால, எப்பவுமே நான் ஸ்டூடண்ட் மைண்ட் செட்ல இருக்கனால, ஓகே எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்றாங்களா? அது எனக்கு அப்ளை ஆகுமா? இத நான் எடுத்துக்கலாமா? வேணாமா? இப்படின்னு நெறைய யோசிச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்த நான் எடுத்துக்குவேனே தவிர, ஓ! அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் எதையுமே எடுத்துக்க மாட்டேன். அட் த சேம் டைம் அவங்க சொல்லும்போது அவங்கள அவமதிக்கவும் நான் மாட்டேன். ஸோ இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல ட்ரை பண்ணணும். ஏன்னா, நீங்க ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறதுக்கு மெயின் ரீசன் இதா கூட இருக்கலாம். நம்பர் 3 நாட் ஹேவிங் பாசிட்டிவ் ஆட்டிட்யூட். நம்பர் 3 நாட் ஹேவிங் பாசிட்டிவ் ஆட்டிட்யூட். ஆட்டிட்யூட். நம்பர் 3 நாட் ஹேவிங் பாசிட்டிவ் ஆட்டிட்யூட். ஆட்டிட்யூட் இல்ல. ஆட்டி நம்பர் 3 நாட் ஹேவிங் பாசிட்டிவ் ஆட்டிட்யூட். நம்மள்ல நெறைய பேருக்கு இந்த பாசிட்டிவான ஒரு ஆட்டிட்யூட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. லெட்ஸ் சே நம்ம வீட்ல ஒரு கோவம் இருந்தா கூட, அந்த ஆட்டிட்யூட் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளிய வந்து, வெளிய எவனாவது திடீர்னு சைக்கிள்ல முன்னாடி போயிட்டானா கூட அவன புடிச்சு திட்டுறது. வண்டியில முன்னாடி போயிட்டானா அவன புடிச்சு திட்டுறது. இப்படி நம்மளோட ஆட்டிட்யூட் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம லைஃப்ல நம்மளால முன்னேறவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க உங்க ஆஃபீஸ்க்குள்ள போறீங்க. ஓகே. ஸோ அப்ப அங்க வந்து உங்களோட கொலீக்ஸ் எல்லாம் இருக்காங்க. மேபி உங்களுக்கு பிடிக்காதவங்களா கூட இருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்மைல் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் திரும்பியும் ஸ்மைல் பண்ணுவாங்க. ஒத்துக்கிறேன். சம்டைம்ஸ் சம் பீப்பிள் அரகன்ட் பீப்பிள் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த ரிப்ளை பண்ண மாட்டாங்களாம். பட் நெறைய பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நீங்க ஸ்மைல் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்மைல் பண்ணுவாங்க. அந்த பாசிட்டிவான ஒரு ஆட்டிட்யூட். லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு இப்ப என்னோட ஃப்ரெண்டும் நானும் வந்து அ ஜிம்முக்கு போறோம். அவர்கிட்ட மேக்ஸிமம் ஆஃப் த டைம் யாருமே வந்து பெருசா பேச மாட்டாங்க. பட் என்கிட்ட வந்து எல்லாருமே பேசுவாங்க. பிகாஸ் நான் அங்க கிரியேட் பண்ற ஒரு ஆட்டிட்யூட். லைக் நான் இப்ப நேரா போறேன். அங்க பார்த்தோனே எல்லார்ட்டயுமே ஸ்மைல் பண்றேன். எல்லார்ட்டயுமே வந்து என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? ஓகே இன்னைக்கு எப்படி போச்சு? இப்படின்னு சும்மா ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் ஒரு ஸ்மால் டாக் பண்றேன். அப்படிங்கும்போது நான் ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத நான் ஃபிராங்கா காட்டுறேன். அப்படிங்கும்போது அவங்களுமே என்ன பண்றாங்க? அந்த பாசிட்டிவான ஒரு விஷயத்த என்கிட்டயும் குடுக்குறாங்க. வாவ்! சூப்பர் பிரதர், செம்ம பிரதர் அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு பாசிட்டிவான ஆட்டிட்யூட். அத விட்டுட்டு ஜிம்முக்கு போனாலும் இப்படி மொறச்சுக்கிட்டே சுத்தணும். இப்படியே இருந்தோம் அப்படின்னா, யாருமே நம்மகிட்ட வந்து பேசவும் மாட்டாங்க, பழகவும் மாட்டாங்க. அட் த சேம் டைம் பீப்பிள் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வெளிய காட்டுங்க. ஓகே ஒரு பீப்பிள் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத நீங்க வெளிய காட்டுனீங்க அப்படின்னா தான், அவங்களும் உங்ககிட்ட வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டடா பேச ஆரம்பிப்பாங்க. லெட்ஸ் சே ஸோ நெறைய பேர் கோட்ட விடுறது இந்த பாசிட்டிவான ஆட்டிட்யூட் அப்படிங்க இந்த இடத்துலயே தான் இருக்கும். அவங்களுக்கு ஸ்கில் இருக்கும், டேலண்ட் இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. பட் என்னன்னா அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிட்யூட் வச்சுக்க மாட்டாங்க. ஓகே ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது. அந்த ப்ராப்ளம அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கவே மாட்டாங்க. அந்த ப்ராப்ளமா மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த ஆன்ஸர் அதுக்கான கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு கொஸ்டின்ஸ் அதுக்கான ஆன்ஸர் எல்லாமே அவங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனா அதுக்கான கேள்வியோ, இல்ல அதுக்கான ஒரு சில விஷயங்களோ அவங்க பண்ணவே மாட்டாங்க. எல்லாரையும் மத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டோ, இல்ல வந்து அவங்களோட சிச்சுவேஷன குறை சொல்லிட்டோ, இல்ல அவங்க பெத்தவங்கள குறை சொல்லிட்டோ, அவங்க லைஃப் அப்படியே ஓட்டிடணும்னு நெனைப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ பாசிட்டிவான ஆட்டிட்யூட் மெயின்டெயின் பண்ணுங்க. லைக் நீங்க நிக்கிறது, நடக்கிறதுலேருந்து, இல்ல பேசுறது, சிரிக்கிறது, மத்தவங்க கிட்ட எந்த மாரி வார்த்தைகள யூஸ் பண்றீங்க எப்படிங்கிறது, இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு ஆட்டிட்யூட்ல வந்து அடங்கும். ஸோ பாசிட்டிவான ஆட்டிட்யூட் கூட உங்கள ஆட்டிட்யூட் உங்க லைஃப்ல உங்கள ஸ்டக் ஆகாம உங்கள நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this video and thanks for watching this video. Love you guys.